காஃபி அதிகமாக குடிக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். புற்றுநோய் அப்படிங்கிறது மிக மிக அரிதான விஷயம். காஃபி குடிக்கிறோம், அடுத்த நாள் காஃபியே குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா தலைவலிகள் வருது, உடல் சோர்வாக இருக்குது, எந்த வேலையுமே செய்யறதுக்கு ஓடலை இப்படின்லாம் உங்களுக்கு காஃபிக்கு அடிமையாயிட்டீங்கன்னு அர்த்தம். தூக்கம் வருது, லேட் ஆகுது, தூக்கம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அதிகமாக காஃபி குடிக்கிறீங்க. 250 ml காஃபி கப்பில் வந்து நம்மளுக்கு 100 மில்லிகிராம் கெஃபீன் கிடைக்குது. அப்போ 100 ml அப்படின்னா வந்து 40 மில்லிகிராம் அளவுக்கு கெஃபீன் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கெஃபீன் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் போகும்போது தான் டேஞ்சர். இந்த கெஃபீன் அப்படிங்கிறது ஒரு இரிட்டன்ட், மூத்திரப்பை வந்து இரிட்டேஷன் பண்ணணும். இதே நோய் பிரச்சனை இருக்கிறவங்க, பிபி அதிகமாக இருக்கிறவங்கலாம் வந்து அதிகமான காஃபி குடித்தல் அப்படிங்கிறது கட்டாயம் அவாய்ட் பண்ண வேண்டிய. நம்ம உடம்புல லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட் உண்டு பண்ணும். காஃபி குடிக்கும்போது கூடவே கேஸ்ட்ரின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனும் செக்ரேட் ஆகுது. அதிக காஃபி குடிப்பவர்களிடையே அல்சர் தொந்தரவு வருதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேர் மத்தியில் இருக்கு.